ஈரோட்டில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்காக அமைக்கப்படும் ரவுண்டானா பணிகள் மந்தமாக நடைபெற்று வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் ரவுண்டானா அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாநகரின் முக்கிய பகுதியாக விளங்கும் அரசு மருத்துவமனை அருகே போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் அங்கு ரவுண்டானா அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. இதற்காக 4 மாதங்களாக நடைபெற்று வந்த சாலை அமைக்கும் பணிகள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளன. அப்பகுதியில் தலைவர்களின் சிலைகள் இருப்பதே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. இப்போ 3 மாசமாக போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. போடுறோம் ரோடு போட்டு தான் இருக்கிறாங்க. அது சரியாக இன்னும் முடிக்கப்படுற இல்லைங்க. ஆனால் இருந்தாலும் இப்போ பழையபடிக்கு அதே ஷாப்பிங் தான் ஆகிட்டு இருக்குங்க. இதெல்லாம் இந்த சிலையெல்லாம் ஓர்ஸ் பண்ணாதாங்க நல்ல முறையாக இன்னமும் ஷாப்பிங் இல்லாமல் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ரவுண்டானா அமைக்கும் பணிகள் தாமதமாவதால் நாள்தோறும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக புகார் தெரிவிக்கும் பொதுமக்கள் இதனால் பள்ளி, கல்லூரிகளுக்கோ அலுவலகங்களுக்கோ உரிய நேரத்தில் செல்ல முடிவதில்லை என்றும் தெரிவிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இப்பகுதியில் இரவு நேர பயணம் ஆபத்தானது என்றும் இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். ஈரோடு ஜிஎஸ் சிக்னல் ரொம்ப முக்கியமான சிக்னல். எல்லா கரூர், காங்கயம் இந்த மாதிரி எந்த பக்கம் வேலைக்கு போகிறதுனாலும் இந்த சிக்னலை தாண்டி தான் போகணும். மிக முக்கியமான இடம். இங்கே காலை நேரத்தில் ரொம்ப டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால போகும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா காலையில் வேலைக்கு எதுக்கு போகிறதுனாலும் தாமதமாக தான் போக முடியுது. இந்த பணி ரொம்ப நாளாக நடந்துகிட்டே இருக்குது, இன்னும் சீக்கிரம் முடியலை. இது குறித்து ஈரோடு மாநகராட்சி மேயரிடம் கேட்டபோது ரவுண்டானா அமைக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் மக்களுக்கு எளிதில் சென்றடைய வேண்டும் என்று முனைப்போடு செயல்பட்டு வரும் தமிழக அரசாங்கம் ஈரோடு மாநகரில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை எளிதில் தீர்க்கும் வகையில் ரவுண்டானா பணிகளை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதாசிவத்துடன் ஜான் மைக்கேல்.